ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா 25/3/2024க்கான கெஸிங். அதாவது 24ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 50-20 கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கும் நமக்கு அதாவது 24ஆந்தேதி நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து 3 நாள் லாஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம வின்னிங் எடுத்துடலாம். நம்ம ஏ போர்டு சைபர் வரும்ன்றது கணிச்சோம், பட்டு டபுள்ஸ் வரும்ன்றது நம்ம கணக்கில் இல்லை. சரி, வாங்க இன்றைக்கி எனக்கு கெஸிங் பார்ப்போம். 25ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா வின் 762 ட்ரா நம்பரு. இதில் பார்த்திங்கன்னா 50-20 கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரா நம்பர் வச்சு எந்த நம்பரும் வரல இன்றைக்கி. ட்ரா நம்பருக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் மேட்சிங் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி. சரி, வாங்க இன்றைக்கி எனக்கு கெஸிங் பார்ப்போம். இன்றைக்கி எனக்கு கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ஒரு கெஸிங் பார்ப்போம். 50-20 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது 200ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 200 கீழே 054 084 இருக்குது. 3 நம்பர் தான் இருக்குது இதில். சரி, 2 நம்பர் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 020, அங்கே இருக்கிறது 200. அந்த 200க்கு நம்ம கீழே இருக்க நம்பர் வந்து நம்ம திருப்பி போடணும். அதாவது இங்கே இருக்கிற 0 வந்து நமக்கு இங்கே வரணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வந்து இங்கே வரணும். நமக்கு அந்த கணக்கில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னாக்க ஏபிசியில் இங்கே அதாவது இந்த ஜீரோ வந்து ஜீரோ நம்பர் 4 மேலே. ஸோ மீதி இருக்க 08ன்றது அப்படி 20க்கு அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வந்து 408 ஒன்று. ஸோ இங்கே இருக்கிற 0க்கு இங்கே இருக்க 4 எடுக்கணும். நானூற்றி 5. இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கம்பல்சரி 40 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 408ங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் ரிசல்ட் வருது. ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒரு நம்பர் வந்து ட்ரா நம்பர் டேரெக்டாக எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எடுத்து அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கணக்கில் வந்து நமக்கு 408ன்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 408ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பரு. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேட்டர்னில். ஸோ 405ங்கிற சப்போர்ட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேட்டர்ன் பார்ப்போம். இதில் இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நல்லா பாருங்கள். இங்கே வந்து 488, இங்கே 959. ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 4 வந்து ஃபஸ்ட்டு ஏ போர்டில் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்த நம்பர் 5 பி போர்டில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது 4, 5, அடுத்தது 6. ஸோ 6ஆம் நம்பர் வந்து சி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது 4, 5, 3 இந்த லைனில் அடுத்தது நம்பர் 3 சி போர்டில் 3 அடுத்து 3 வரணும். இந்த 2 நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சி போர்டில். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா டபுள்ஸில் 88 கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசியில் 99. அடுத்தது வந்து டபுள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ஏபியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபியில் வந்துச்சுன்னா அதாவது 88, 99 இருக்குது.
இதுக்கு என்ன டபுள்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு அடுத்த நம்பரு 0 தான். 0ங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 11. 11 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 111 அதான் சாரி 11. இந்த 2 நம்பரும் சப்போர்ட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏபிசியில் இந்த 2 நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கனாலும் திரும்ப அதாவது 88 99 அதுக்கு முன்னாடி நம்பர் 77. ஸோ ஒன்று வந்தால் இந்த நம்பர் வரணும். அப்படி இல்லைனா 77. இருங்க வர தெளிவாக போடுறேன். அந்த 2 நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் 116 அல்லது அந்த கேமில் பார்த்தீங்கன்னா 116 கொடுத்துருந்தோம், 113 கொடுத்துருந்தோம். இந்த 2 நம்பரும் வரலன்னா 76 776 773. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று இது சப்போர்ட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது மெயினில் தெளிவாக பாருங்கள். இந்த நம்பர் தான் 776 773. இந்த 4 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிசிங்கில் இந்த நாளில் உங்கள் கிசிங்கில் எது வருதோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 77ங்கிறது பிசியில் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஏபியில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே 63 நம்ம இந்த கிராஸில் பார்ப்போம். அதாவது இந்த கிராஸு நம்ம பார்க்குறது இந்த கிராஸ் தான் பார்க்குறோம். ஸோ இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 63 ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஏபியில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 63ன்ட்டு வைக்கணும். சாரி 63ன்னு வைக்கணும். அப்படி இல்லைனா 64. இந்த 2 நம்பர் தான் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏபியில். ஸோ வந்தால் இந்த 2 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது 36ன்னு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. திருப்பி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏபியில் இந்த 2 நம்பர் இந்த 3 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே 37 இருக்குது, இங்கே 39 இருக்குது பிசியில். ஸோ அதே சேம் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 38 அல்லது 38 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 2 நம்பர் தள்ளி பார்த்தீங்கன்னா 41 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பரு பிசிலையும் இந்த 3 நம்பர் வந்து ஏபிலையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் ஏபியில் இந்த 3 நம்பரு, பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த நம்பர் தான். இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் இன்னொரு கேஸிங் பார்ப்போம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 137 கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள் 137, இங்கே 339. ஸோ இதை வந்து எப்படி ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 202 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு ப்ளஸ் 202 ப்ளஸ் பண்ணோம்னா ஸோ இது ப்ளஸ் பண்ணோம்னா 404 வரும். 339 ப்ளஸ் 404
ஈக்குவல் டு என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகிறேன் 743. இந்த நம்பர் நல்லா பார்த்துக்குங்க, தெளிவாக போட்டிருக்கேன். இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருங்க தெளிவாக போடுறேன். அதாவது ஏபிசியில் இந்த பேட்டர்ன் வந்து 743. அதாவது இந்த பேட்டர்ன் வைஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 137, 339 அந்த கணக்கில் வந்து இங்கே 743 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கிள் ஷாட்டில். இன்றைக்கி நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 767 1 456. இது ரெண்டுமே ரம்மி நம்பரு. இந்த ரம்மி நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி 30 இன்றைக்கி கணக்கில் நமக்கு 30 இருக்குது. கண்டிப்பாக 30 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 301, இது 610. ஸோ 60 நம்ம கணக்கில் இருக்குது. இன்னும் லிஸ்ட்டில் 60 இன்னும் வரல நம்ம கொடுத்ததில். இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த நம்பர் தான், அந்த 4 நம்பர் ஏபிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உள்ள 2-3 நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம ட்ரா நம்பரை வச்சு கெஸிங் பார்ப்போம். இன்றைக்கி இந்த பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. இதோட ட்ரா நம்பரை கணக்கில் இன்றைக்கி நமக்கு எந்த நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 64, 30, 40, 67, 86, 46. இந்த 64ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 64 இருக்குது. ஸோ எந்த கணக்குப்படி நம்ம சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 64ங்கிறது வந்து ஒன்று இங்கே பாருங்கள் 4, இங்கே 5. ஸோ இங்கே 6 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் 4 வந்து எந்த கணக்கில் வரும் பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்தால் வரலாம். ஏன்னா 9க்கு பவர் 4 அப்படி தான் கொடுப்பாங்க. சாரி 9 இல்லை, அதாவது இங்கே பார்த்திங்கன்னா 8, 6க்கு, அதாவது 6க்கு பவர் 1 6 வந்துருச்சு. 2க்கு பவர் 7. ஸோ இதில் வந்து 8 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, மீதி இருக்கிறது 9. ஸோ அந்த 9க்கு பவர் பார்த்திங்கன்னா 4. அதனால தான் 64ங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 64 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி 30 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20ங்கிற இருக்கிறதுனால கிராஸில் 30 அல்லது 03 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் 30ங்கிறது ஏபி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபினா 2க்கு 3 0 அப்படியே வந்துடும். அந்த நம்ம கிராஸ் கணக்கு, அந்த கணக்கு அது அவங்க அடிக்கிறது பார்த்திங்கன்னா கிராஸ் கணக்கில் தான் வரும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே 0, இங்கே 0, இங்கே 6, அதுக்கு முன்னாடி நம்பர் 5, அந்த மாதிரி அந்த கணக்கில் தான் வரும். ஸோ அந்த கணக்கில் தான் 30. 40ங்கிறது பார்த்திங்கன்னா 40 சேம் அதே கணக்கு. அதாவது இங்கே வந்து 40ங்கிறதுக்கு நம்ம ட்ரா நம்பர் அப்படியே கொடுத்துருக்கோம். 67ங்கிறது பார்த்திங்கன்னா 76க்கு நம்ம 67ன்னு கொடுத்துருக்கோம். 76க்கு 86ன்னு கொடுத்துருக்கோம். 46 இங்கே இருக்குது இந்த கணக்கில். 46ங்கிறதுக்கு நம்ம 46 கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணி வைக்காமல் நம்ம ரெகுலர் டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கோம். புரிஞ்சிருக்கானு பாருங்கள். புரிஞ்சுன்னா ஓகே, புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போதும் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருவோம். நம்ம தெளிவாக விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம எதுவும் சொல்லாமல் டேரெக்டாக எடுத்து போட்டுருவோங்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்பர் இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வின்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் வரும்ன்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அதிகமாக இருக்குது கான்ஃபிடென்ட் இன்றைக்கி. ஏன்னா நம்பர் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட் நீங்கள் நம்பர் எந்த நம்பரும் தரல. சரி, ஒரே ஒரு 4 டிஜிட் நம்பர் மட்டும் தரேன், அதை மட்டும் பாருங்கள். 4 டிஜிட்டில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 3 டிஜிட்டோ அல்லது 4 டிஜிட்டோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 676, இது 587, 8ங்கிறது காமனாக கொடுத்துருக்கோம். எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்குங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி,
இந்த பேட்டர்ன் அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.